ஓம் நமஹ பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா காசி விஸ்வநாதர் சரணம். நமது தெய்வீக பாரம்பரியத்தின் ஆழ்ந்த உண்மைகளை மூல நூல்களின் ஆதாரங்களோடு அலசும் இந்த சிறப்பு விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள், நேரத்தை வீணாக்காமல் காசி காண்டத்தின் 28வது அத்தியாயத்திற்குள் நேரடியாக பயணிப்போம். முதலில் அன்னை பார்வதிக்கு எழும் ஒரு அழகான சந்தேகத்தை பார்ப்போம். முந்தைய அத்தியாயத்தில் பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டுவரும் முன்பே திருமால் எப்படி மணிக்கரணிகையில் நீராடினார் என அன்னை கேட்கிறாள். அதற்கு சிவபெருமான் சொல்லும் பதில்தான் மிக முக்கியமானது. தேவி, காலம் என்பது முக்காலங்களையும் கொண்டது. ஆனால் புராணங்களில் இந்த திரிகால ரகசியம் முன்னும் பின்னுமாக ஒரு நேர்கோட்டில் இல்லாமல் விவரிக்கப்படும். இதில் எந்த ஐயமும் கொள்ளாதே என்கிறார். இந்த திரிகால ரகசியம் புராணங்களை படிக்கும் நம் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய திறவுகோல் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இப்போ பித்ரு தர்ப்பணத்தின் மகாசக்தி என்ன என்பதை பார்ப்போம். சிவபெருமான் கூறிய கங்கையின் மகிமையை முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். கருப்பு எள்ளையும் தூய கங்கை நீரையும் கொண்டு நாம் செய்யும் தர்ப்பணத்திற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது தெரியுமா? உண்மையிலே இதை கேட்கும்போது மிகவும் சிலிர்ப்பாக இருக்கிறது. கருவிலேயே அழிந்த குழந்தைகள், பற்கள் முளைக்கும் முன்பே இறந்தவர்கள், நெருப்பு, மின்னல், திருடர்கள் அல்லது புலிகளால் அகால மரணமடைந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் என அனைவருக்கும் இந்த கங்கை நீர் தர்ப்பணம் உடனடி முக்தியை தருகிறதாம். அது மட்டுமா, கொடிய பாவங்களால் ரௌரவம், கும்பிபாகம், காலசுத்திரம் போன்ற கொடூரமான நரகங்களில் உழலும் ஆன்மாக்களுக்கும், முற்பிறவி வினைகளால் விலங்குகளாகவோ பறவைகளாகவோ ஏன் மரங்களாகவோ பிறந்து தவிக்கும் ஆன்மாக்களுக்கும் கூட ஒரே ஒரு முறை கங்கையில் செய்யப்படும் இந்த தர்ப்பணம் நேரடியாக ஸ்வர்க்கத்தை அளிக்கிறது. இது நம் மூதாதையர்களோடு எவ்வளவு ஆழமாக தொடர்புடையது என்பதைச் சற்று சிந்தித்துப் பாருங்கள். இதையெல்லாம் கேட்ட திருமாலுக்கு நெஞ்சை உழுக்கும் ஒரு ஆழமான சந்தேகம் எழுகிறது. மகேஸ்வரா, ஒரு குடியப்பாவே தற்செயலாக கங்கையில் விழுந்து இறந்தாலோ அல்லது அவனது எலும்பு மட்டும் கங்கையில் தவறி விழுந்தாலோ அவனது கதி என்னவாகும் என்று கேட்கிறார். இந்த கேள்விதான் அடுத்து வரப்போகும் ஒரு வியத்தக கதைக்கு நம்மை நேரடியாக அழைத்து செல்கிறது. திருமாலின் இந்த கேள்விக்கு விடையாக சிவபெருமான் கலிங்க தேசத்தைச் சேர்ந்த வாஹிகன் என்ற ஒருவனின் கதையை கூறுகிறார். இவன் பெயருக்கு மட்டுமே பிராமணன். உடலில் பூணூல் மட்டுமே அணிந்திருந்தானே தவிர அவனது வாழ்க்கை எவ்வித நற்பண்புகளும் இல்லாமல் முழுவதும் இருள் சூழ்ந்தலாகவே இருந்தது. அவனது கொடிய பாவங்கள் என்னென்ன என்று மூல நூலில் உள்ள மிகக் கடுமையான உரிச்சொற்களை வைத்து பார்ப்போம். அவனுக்கு காயத்ரி மந்திரமே தெரியாது. வாழ்நாளில் நீராடியதுமில்லை, இறை வழிபாடு செய்ததுமில்லை. தன்னை பெற்ற தாயை காலால் உதைத்து அடித்த ஈன பிறவி அவன். தந்தையின் சொல்லை துளியும் மதிக்காதவன். 1 வயது கூட ஆகாத பச்சிளங்கன்றுக்குட்டியை ஈவிரக்கமின்றி அடித்துக் கொன்ற மகாபாவி. இது மட்டுமா, மதுவும் மாமிசமும் உண்டு கொடிய விஷப்பொருள்களை விற்று பிழைப்பு நடத்தியிருக்கிறான். அவனது குரூரத்தின் உச்சத்தையும் இழிவான குணத்தையும் இந்த செயல்கள் அப்பட்டமாக காட்டுகின்றன அல்லவா? இப்படிப்பட்ட மகாபாவி வாகிகனுக்கு ஒரு எதிர்பாராத முடிவு வருகிறது. ஒருமுறை தண்டகாரண்ய காட்டு வழியே அவன் தனியாக சென்று கொண்டிருக்கும்போது பசிவெறி கொண்ட ஒரு புலி அவன் மேல் பாய்ந்து அவனைக் கொன்று தின்கிறது. அவன் உயிர் பிரிந்த அந்த மறுகணமே கொடூரமான யமதூதர்கள் வந்து அவனை பாசக்கயிற்றால் கட்டி அடித்து உதைத்து யமலோகத்திற்கு ஈவரக்கமின்றி இழுத்துச் செல்கிறார்கள். ஆனால் அந்த அடர்ந்த காட்டில் வானில் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ காத்திருந்தது. வாகிகனை தின்ற அந்த புலி அவனது இடது கால் எலும்பை மட்டும் அப்படியே விட்டுச் செல்கிறது. அப்போது அங்கே வந்த ஒரு கழுகு அந்த எலும்பை தன் அலகால் கவ்விக்கொண்டு வானில் மிக உயரத்தில் பறக்கிறது. சரியாக அந்த நேரம் பார்த்து மாமிசத்திற்கு ஆசைப்பட்டு இன்னொரு கழுகு அதனுடன் சண்டையிட வருகிறது. வானில் நடக்கும் அந்த சண்டையே, அந்த பதற்றமான வினாடியை அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். உலகங்களும் அடுத்தது என்ன நடக்கும் என மௌனமாக கவனித்துக் கொண்டிருக்க, வாகிகனின் அந்த காலெலும்பு துண்டு கழுகின் அலகிலிருந்து நழுவி நேராக கீழே சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த அந்த புனிதமான கங்கை நதிக்குள் பொத்தென்று விழுகிறது. அந்த எலும்பு கங்கையைத் தொட்ட அந்த ஒரே ஒரு சிறு நொடியில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் முரண்பாடு அங்கே நிகழ்கிறது. ஒரு புறம் யமலோகத்தில் சித்ரகுப்தன் வாகிகனின் பாவ கணக்குகளை படித்துவிட்டு அவனை கோடி கல்பக்காலம் கொடிய நரகத்தில் தள்ள உத்தரவிடுகிறான். ஆனால் மறுபுறம் அதே கணத்தில் ஒரு பேரின்ப காட்சி. நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகிகனுக்கு முன்னால் வைகுண்டத்திலிருந்து பேரொளி வீசும் திவ்ய விமானம் ஒன்று சடுதியாக வந்து நிற்கிறது.
அவனது அத்தனை பாவங்களும் அந்த நொடியே சுக்குநூறாக கருகிப் போக அவன் தேவதூதனாக மாறி அந்த விமானத்தில் ஏறி நேராக சொர்க்க உலகிற்கே செல்கிறான். யமலோகத்தின் இரண்ட துன்பத்திற்கும் வைகுண்ட விமானத்தின் பேரொளிக்கும் இடையிலான இந்த முரண்பாடு நிஜமாகவே மெய்சிலிர்க்க வைக்கிறது அல்லவா? இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் வியக்கலாம். இதற்கான விடையைத்தான் முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு தெளிவாக விளக்குகிறார். இதற்கு பேர்தான் கங்கையின் வஸ்து சக்தி. வஸ்து சக்தி என்றால் என்ன? ஒரு பொருளின் தன்மை. அது எந்த சூழ்நிலையில் தொடர்பு கொள்ளப்பட்டாலும் சரி, தனது அருளை முழுமையாக வழங்கும் உள்ளார்ந்த பேராற்றல் அது. கங்கை என்பது வெறும் நீர் அல்ல. அது திரவ வடிவில் ஓடும் சாட்சாத் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையே அன்றி வேறில்லை என்பதை இது மிகத் தெளிவாக காட்டுகிறது. காசியில் வடக்கு நோக்கி பாயும் உத்தராவாகினி கங்கையின் மண்ணை நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டால் போதும், உதித்து வரும் பிரகாசமான சூரியனைக் கண்டு இருள் எப்படி பயந்து விலகி ஓடுமோ அதுபோல நம் பாவங்கள் அனைத்தும் ஓடிவிடும். கங்கையின் பெருமையை கூறும் இந்த 28வது அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் மூதாதையரின் முழுமையான ஆசியும், தீராத நோய்களிலிருந்து விடுதலையும், இறுதியில் காசி விஸ்வநாதரின் பேரருளும் உறுதியாக கிட்டும் என்று மூல நூலின் பலஸ்ருதி ஆணித்தரமாக கூறுகிறது. இறுதியாக ஒரு ஆழமான கேள்வியோடு இந்த விளக்குரையை நான் நிறைவு செய்கிறேன். தற்செயலாக நழுவி விழுந்த ஒரு ஒற்றை எலும்புத் துண்டு உலகத்தின் மிகப்பெரிய பாவிக்கு கூட உடனடி முக்தியை அளிக்க முடியுமென்றால், தூய உள்ளத்தோடு முழுமையான ஈடுபாட்டோடு இறைவனை தேடிச் செல்லும் உங்களுக்கு காத்திருக்கும் அந்த இறைவனின் எல்லையில்லா கருணை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும்? சற்றே சிந்தித்துப் பாருங்கள். இது நம் ஒவ்வொருவரின் தேடலிலும் நிச்சயம் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு சிறப்பான மூலநூல் விளக்க உரையில் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுகிறேன். நன்றி.